ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லலிதா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ் மிக்சியோட அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, மிக்சி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய பழைய மிக்சி பிரீத்தி ப்ளூ லீஃப் வச்சுருந்தேன். அது ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் நல்லா வந்தது அந்த மிக்சி. இப்போ ரீசெண்டாக மாவு அரைக்கலான்னு ட்ரை பண்ண போக அதோட காயில் தீஞ்சிருச்சு. சரி, ரிப்பேர் பண்ண வேணாம், ரொம்ப வருஷம் ஆச்சு, புதுசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இந்த மிக்சி எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒர்த்தாக தெரிஞ்சது. ஏன்னா மற்ற மிக்சியெல்லாம் மோட்ரு வாட்ஸ் 750 தான். இது 1000 போட்டிருந்தது. ப்ளஸ் இது ஜெர்மன் கம்பெனியோடது. நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்காக மிக்சி மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் இங்கே தான், பட் அவங்களோட இது ஜெர்மன். மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேனுவல் புக்கு மேலாப்பில் இருக்குது. தனித்தனி ஆனால் கார்ட்போர்டு இது தெர்மாக்கோல் பேக்கிங்கில் வரும் அப்படின்னு பார்த்தேன். பட் இவங்க தனித்தனியாக கார்ட்போர்டு அட்டையிலேயே பேக் பண்ணியிருக்காங்க. மிக்சி தனியாக, ஜார் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. இது ஜார். ஃபஸ்ட்டு இருக்குது ஜூஸர் ஜார். இது பெரியது. மாவு அரைக்கிறது இது தான். அதுக்கு மேலே ஒரு மூடி வேறு கொடுத்துருக்காங்க. இது சின்ன ஜார், குட்டி ஜார். அழகாக க்யூட்டாக இருக்குது. ஹேண்டிலோட லாக்லாம் கொடுத்துருக்காங்க மூடிக்கு. அடுத்து மீடியம் சைஸ் ஜார் ப்ரோ மிக்சி. மூடி. இது மசாலா கிசாலா அரைச்சிக்கிறது, இல்லை சட்னி கொஞ்சம் கூட வேணும்னா அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் ஜார். இது பிளேடெல்லாம் மாட்டுறதுக்கான அந்த இது, ப்ளஸ் நம்ம கையை வச்சு தள்ளாமல் இதை வச்சு தள்ளிக்கிறதுக்காக நல்லா ஒர்த்தாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது மிக்சி. ஒரு எக்ஸ்ட்ரா பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மிக்சி அழகாக பிளாக் கலரில் ஒரு எவர் சில்வர் மெட்டல் போர்டோடு இருக்குது. பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக. தள்ள முடியாத அளவுக்கு கீழே ஸ்ட்ராங்காக அந்த க்ரீப்போடு பிடிச்சிருக்கு. நம்ம ஏர் டைட்டாக பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிருக்கு போல். ஆர்டினரியாக எல்லா மிக்சிக்கும் இருக்க அந்த லென்த்து தான், நீளம்தான் இந்த ப்ளக் பாயிண்ட் வயரில் இருக்குது. இது குட்டி ஜார். எனக்கு பிடிச்சிருக்கு குட்டியாக. பழைய மிக்சியில் அப்படி கைப்பிடியெல்லாம் இல்லை.
பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அந்த மூடியில் வந்து லாக்லாம் கொடுத்துருக்காங்க 4 சைட்லேயும். பிளேடு 2 பிளேடு தான், 4 பிளேடு இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சில்வர் மெட்டல் போர்டு அழகாக இருக்குது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது, எடுக்க முடியல, நகட்ட முடியல. அந்த 4 இதுவும் நல்லா டைட்டாக கீழே வச்ச உடனே ஷேக் ஆகாமல் பிடிச்சிக்கிறது க்ரிப். இது ஜூஸர் ஜார். கீழே சின்னதாகவும் மேலே அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நம்ம நம்பி கவனம் இல்லாமல் வச்சோம்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும் போல். பார்த்து தான் வைக்கணும், கவனமாக வைக்கணும். இதோட மூடியில் வந்து லாக்கில் பட் திருகி மூடுற மாதிரி இருக்குது. வாசர் டைப் அந்த மாதிரி மூடி இருக்குது. இதுக்கும் மேலே ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அரைக்கிறதுக்கு. இது மீடியம் சைஸா? மீடியம் சைஸ். இதுலேயும் 2 பிளேடு தான் இருக்குது. அந்த ஜூஸர் ஜாரில் 4 பிளேடு இருக்குது. மூடி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் மேலே ஓப்பன் இருக்குது. நம்ம வந்து தனியாக மூடியை கலட்டிட்டு தண்ணி இனி சேர்க்க வேண்டியதில்லை. மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வாசர் வந்து அந்த க்ரீப்பில் நல்லா போய் நடுவில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு மூடிட்டோம்னா ஒன்றுமே வெளியே சிந்தாது. நான் 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதுதான் மாவு அரைக்கிறதுக்கு. இப்போ 2 பேர் இருக்க ஃபேமிலி இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் முக்கியமாக வாங்கினதுக்கு காரணம் இதுதான். மாவு இப்போ சட்டன் மாவு அரைக்கணுன்னா 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு, 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கிரைண்டரை தோண்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம மிக்ஸிலே போட்டுக்கலாம். இல்லை சில சமயம் லாஸ்ட்டு என்னோடய அந்த மிக்ஸி மாவு அரைக்கிறதுல தான் போயிடுச்சு. இதுன்னா இது 1000 வாட்ஸுங்கிறதுனால வந்து மோட்டரோட இது நம்மளுக்கு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க மாவுக்குன்னே தனியாக இந்த பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. உள்ள மாவு அரைக்கிறதுல சுற்றுறதுக்கு நம்ம கிரைண்டரில் கொடுத்துருப்பாங்கள்ல, ஒரு கை வந்து தள்ளுற மாதிரி, அது மாதிரி இதுலேயும் இருக்குது அந்த ஹேண்டில் கிட்ட. இப்போ வந்து 4 ஜார், அந்த குட்டி ஜாரு, அப்புறம் 2வது மீடியம் சைஸு, அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு ஜூஸர். இந்த தள்ளுறதுக்கான அந்த இது பிளேடு மாற்றுறதும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் பாஸ் மிக்ஸியோட அந்த 4 ஜாரும். இதுவும் இது ஜெர்மன் கம்பெனியோடது. நல்ல கேரண்டியான மோட்ரு, ஸ்டாண்டர்டான மிக்ஸி. நம்ம இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் அரிசி போட்டு ஆட்டி பார்க்குறேன். மாவுக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம லைட்டாக எப்படி அரைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
கொஞ்சமாக தான் ட்ரையலுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். எப்படி அரைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கணும். நான் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டேன். ஒரு 2 பல்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 10 செகண்டுக்கும் கம்மியாக தான் அரைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 3 தடவை 10 செகண்ட்ஸ் அரைச்சிருக்கேன். ஓரளவுக்கு அரைச்சிருக்கு, நல்லா தான் அரைச்சிருக்கு. நல்லா மாவாயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் நல்லா அரைச்சிருக்கு, மாவை நல்லா அரைச்சிருக்கு. இதுதான் மாவை தள்ளி விடுறதுக்காக அந்த ஹேண்டில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அது நிறைய போட்டிருந்துருக்கலாம், நான் அந்த கொஞ்சம் கம்மியாக போட்டேன். நல்லா வலுவலுன்னு அரைச்சிருச்சு. ரொம்ப டைம் எடுக்காது. கிரைண்டர்லனா ரொம்ப டைம் எடுக்கும்ல, இதுனா கொஞ்சம் வேகமாகவே அரைச்சிடலாம். அடுத்து வந்து சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சு பார்ப்போம். இது சின்ன ஜாரில் போட்டிருக்கேன். ட்ரையாக போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒவ்வொரு தடவையும் மூடியை திறந்து தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லையா, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சின்ன ஜாரை நம்ம வந்து போடுறப்போ பிடிக்க வேண்டியதில்லை, அது ஷேக் ஆக மாட்டேங்குது அவ்வளோவா. நல்லா கிரீப் இருந்ததுன்னா நம்ம வந்து சரியாக பொருத்திட்டோம்னா அது வந்து ஆட மாட்டேங்குது. பட் பெரிய ஜார் மாவு அரைக்கிறதோ ஜூஸரோ போட்டால் கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுது. அது வந்து இந்த மிக்சியில் கொஞ்சம் சின்ன ஒரு ட்ராபேக் தான். ரெண்டாவது இன்னொரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா சரியாக நம்ம கொஞ்சம் மூடலைன்னா வெளியில் தெரிச்சிருது. கொஞ்சம் மூடுறப்போ கொஞ்சம் கவனமாக மூடிட்டோம்னா கொஞ்சம் கூட வெளியில் லீக் ஆகவே இல்லை. நல்லா சூப்பராக அரைச்சிருக்கு. தேங்காய் சட்னி நல்லா அரைச்சிருச்சு. தேங்காய் சட்னி ரெடி. அடுத்து ஜூஸரில் வந்து எப்படி ஜூஸ் அரைக்குதுன்னு பார்த்துலாம். நான் 2 மாதுளம்பழம் போட்டிருக்கேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணுது. அந்த மிக்சியோட ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 6300 ரூபா. 1 வருஷம் கேரண்டி, 5 வருஷம் வாரண்ட்டி. நம்மளுக்கு கேரண்டி பீரியட்னும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வேணும்னா அதுக்கு தனியாக 300 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். மிக்சி நல்லா ஒர்த்தான மிக்சி தான். இதோட மோட்ரு வாட்ஸ் வந்து 1000 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து 6000 ரூபாயில் வந்து இது நல்ல மிக்சி தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிக்சியை விட இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக நல்லா தான் இருக்குது. மாவு அரைச்சிக்கலாம், அதில் மாவு அரைக்க முடியாது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மிக்சியை வாங்கலாம். நான் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன்.